நம்ம கிச்சனில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் வளர்க்குறதுனால நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குங்க. கிச்சன் டோரை திறந்த உடனே நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு படுற மாதிரி இந்த மணி பிளான்ட்டை வச்சு வளர்க்குறதுனால நமக்கு அது ஒரு ப்ளசண்ட் அட்மாஸ்பியரை ஏற்படுத்தி தருங்க. எக்காரத்தை கொண்டும் மணி பிளான்ட்டை ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சு வளர்க்காதீங்க. கண்டிப்பாக கண்ணாடி பாட்டிலில் தான் வச்சு வளர்க்கணுங்க. காலையிலையும் சாயந்தரம் வீட்டு வாசலில் நம்ம ஊதுவத்தி ஏற்றுற மாதிரி இந்த மணி பிளான்ட் பக்கத்துலேயும் நம்ம ஊதுவத்தி ஏற்றி வைக்கணுங்க. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த மணி பிளான்ட்டுக்கு சுத்தமான தண்ணியை ஊற்றணுங்க. உப்பு தண்ணி எக்காரத்தை கொண்டு மணி பிளான்ட்டுக்கு ஊற்றவே கூடாது. அந்த மாதிரி உப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்கள் செடி நாசமாக போயிடுங்க. ஸோ சுத்தமான தண்ணியை ஊற்றுங்கங்க. இந்த தண்ணி நம்ம ஊற்றும் போது ஒரு சின்ன மந்திரத்தை சொல்கிறதுனால இந்த மணி பிளான்ட் நமக்கு நல்ல மணியை அட்ராக்ட் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது என்ன மந்த்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் ஓம் அப்படிங்கிற மந்திரம் தாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் மணி பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுங்க. நல்ல மணியை அந்த மணி பிளான்ட் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி தர்றதை கண் கூட பாருங்கள். விஷிங் யூ குட் லக். மறக்காம சவுண்ட் கியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் லக்கி ஸ்டார் ரூபா கிரீன் தரேன். நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.